என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா, கண்ண தோறந்த வாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல, நாட்டுல நாளும் கொலை கொள்ள, இந்த கொடுமைய எங்கதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. நீங்க பாருங்க, மொத்தம் நான் பரப்புரையே கிடையாது, பாட்டுத்தான், பூரா பாட்டுத்தான், பூரா பாட்டுத்தான். ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மையினா என்னன்னு கேட்கிறான். அட ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கும் மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, வச்சு வெளுத்து விட்டுருவோம், பேசாம இருங்க. எதை பத்தியும் கொல்லப்படாத, எதை பத்தியும் கொல்லப்படாத. இது ஆட்டமே நம்ம கையில தான் இருக்க போகுது. என்னடா நீங்க படம் காட்டுறீங்க, நாங்க எங்க படத்தை பாருங்கடான்னு காட்டுறோம். அதனால ஒண்ணு இல்ல, நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, காசு. நம்மள்கிட்ட உலகத்திலே சிறந்தது ஒன்று இருக்கு, கருத்து. நாம ஒரு தேசியனத்தின் பிள்ளைகள். நம்ம மண்ணில இருந்து எடுத்து வைக்கிற அரசியல் நம்ம மாநில மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு மட்டும் இல்ல, உலக பொதுமைக்கு. தண்ணி இல்ல பூமிக்கு இல்லைன்னு சொல்றது உலக பொதுமைக்கு. காற்று கரித்துகளாயிருச்சு, கந்தக தூசாயிருச்சுங்கிற உலக பொதுமைக்கு தான். புவி வெப்பமாகுது, தடுக்கணும், பருவநிலை மாறுதுங்கிறது உலக பொதுமைக்குத்தான். அப்படி உலக பொதுமைக்கு அரசியலை தமிழர்களால் மட்டும்தான் முன்னெடுக்க முடியும். ஏன்னா இவன் மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவன், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவன். நமது முன்னவர்கள் வள்ளுவன், கபிலன், கம்பன், இளங்கோ எல்லாம் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்த குடி தமிழ் குடி மட்டும்தான். அதனால எதை பத்தி யோசிக்காம களத்துக்கு போங்க, களத்துல நிக்கிறவர்களோட நில்லுங்க, ஒற்றுமையா இருங்க. நம்மளுடைய கோட்பாடு உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. நாம் தமிழர், இதான் நம்முடைய கோட்பாடு. அதை மனசுல வச்சுக்கிடுங்க. சட்டம் படித்த, சட்ட பாதுகாப்பு ஒண்ணுதான் வளர்கிற ஒரு அரசியல் இயக்கத்திற்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு என்றைக்கும் இருக்கிறது என்று நம் தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் உறுதியை கொடுத்து கொண்டே இருங்க. உனக்கு ஒன்றென்றால் நாம் தமிழர் கட்சியின் சட்ட பிரிவு உன் பக்கத்துல நிக்கும் அப்படின்ட்டீங்கன்னா அதை எதுக்காச்சப்பட மாட்டோம், எதுக்காச்சப்பட மாட்டோம். நம்ம கொலை செய்ய போகல, கொள்ளையடிக்க போகல, வளர்த்து திருட போகல. மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு போராடதான் நம்ம பிள்ளைகள் போவாங்க. அதனால நீங்க தொடர்ந்து செய்யுங்க. நமக்கான காலம் உங்களுக்கு தெரியும். உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் எழுதியதிலே தந்தை செல்வா அவர்களை காலம் உருவாக்கிய தலைவன் தந்தை செல்வா அவர்கள், காலத்தை உருவாக்கிய தலைவன் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். நாம் காலம் வரும் என்று காத்திருக்கவில்லை, நமக்கான காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த காலம் 2026 தொடங்குகிறது. அதனால்தான் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே பணி மாநாடு. தமிழர் இனத்தினுடைய ஒரு பெரிய எழுச்சி இதுல காட்டணும். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாதுங்கிறார் ஐயா இறையன்பு. நாம் அடிபட்ட இனமும் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட. அப்ப நாம் எழுச்சி வரும்போது எவ்வளவு பெரிய எழுச்சி என்பதை காட்டணும். சாதிக்கு கூடிவிட்டான், மதத்திற்கு கூடிவிட்டான், சாமிக்கு கூடிவிட்டான், கட்சிகளுக்கு கூடிவிட்டான். ஆனால் தான் பிறந்த இனத்திற்கென்று தமிழன் இப்படி கூடுவான், மான உணர்வோடும் இன உணர்வோடும் கூடுவான் என்பதை காட்டணும். வழக்கறிஞர் என்றால் உங்களோடு படித்தவர்கள், பணி செய்கிறவர்கள் வேற அரசியல் கட்சியில் இருந்தாலும், நம் அரசியல் கட்சியில் ஈடுபாடு இல்லாதவர் இருந்தாலும் ஒரு முறை வா, ஒரு விழாவாக கருதி வா, ஒரு சுற்றுலாவாக கருதி வா என்று அழைத்து வாருங்கள். நீங்கள் மட்டும் வருவதை தவிருங்கள். குடும்பத்தில் அம்மா, அப்பா, தம்பி, தங்கைகள், உடன் பிறந்தவர்கள், பொண்ணு கொடுத்தவர்கள், பொண்ணு எடுத்தவர்கள், நம் பரம்பரையே வர வேண்டும் என்று. ஏன் வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்து வறுமையை போக்க முடியாது. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் உழைக்கணும். அடிமைப்பட்ட நாட்டை, இனத்தை விடுவிக்க ஒரே ஒரு மகன் போராடி விடுவிக்க முடியாது.
ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமை உண்டு. அப்படி பார்த்தால் என்னை பெற்றவர்களுக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு, என்னோடு வந்த என் உயிர் துணைக்கு எல்லாருக்கும் இந்த பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கு. அதனால் இது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா. வென்று வாகை சூடுவோம். குடும்பம் குடும்பமாய் கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். இதை முழக்கமாக முன்வைத்து திரட்டுங்கள். பேரெழுச்சியாக 21 கூடுறோம். நம்ம 234 வேட்பாளரை அறிவிக்கிறோம். எவன் களத்துக்கு வாரான் போறான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எந்த கட்சி நம்ம தொகுதியில் நிக்குதா அதெல்லாம் கிடையாது. நாம போறோம், வேலையை செய்யறோம், களத்துக்கு செல்றோம், வெல்றோம். இதை உறக்க உலகிற்கு சொல்றோம். இவ்வளவுதான் நம்ம. அதுல உங்களுக்கு ஒன்று, நமக்கு இலக்கு ஒன்றேதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். அதான் நம்ம கோட்பாடு. இப்ப தமிழ்நாட்டிலே அதிக செல்வாக்குள்ள கட்சி எது? நாம தான். நமக்கு மாதிரி பேரம் பேசுறதுக்கு எந்த கட்சிக்கும் இப்ப பேரம் நடக்கல. ஆனால் எந்த பேரத்திற்கும் நாம படியறதா இல்ல. ஏன்? நீ கூட்டணி வச்சு அப்படி வந்துட்டா பயந்துருவோம்னா, 22 நாடை திரட்டி வரும்போது வெறும் 25,000 வீரர்களை வைத்து உலக போரை நடத்திய மாபெரும் வீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் நீங்களும் நான். ஈழத்தில் நடந்த போர் என்ன? சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போர் இல்லை. அது உலகப் போர், 3ஆம் உலகப் போர். 22 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதிப் போரில் விடுதலை புலிகளை வென்றோம் என்று அந்த நாட்டின் ராணுவ அமைச்சர் கோத்தபாயும் அதிபர் ராஜபக்சேயும் சொன்னார்கள். என்றால் 22 நாடுகள் சேர்ந்து ஒரு தேசிய விடுதலைக்கு போராடிய ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை வீழ்த்த போரிட்டார்கள். அதை எதிர்த்து விடுதலை புலிகள் போரிட்டார்கள் என்றால், மான தமிழ் மக்கள் போரிட்டார்கள் என்றால், அது தமிழ் தேசிய விடுதலை தாண்டி உலக போராக மாறிட்டது. அப்ப உலக போர் செய்த இனத்தின் பிள்ளைகள் நாம். இதை எத்தனை கூட்டணி கூட்டி வந்து என்ன? அதனால கூட்டத்தில் நிக்கிறவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை. தனிச்சு நிக்கிறவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவை. என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லுவேன், எத்தனை ஆயிரம் பேரையும் எதிர்த்து நில்லு, ஆனா எவனையும் எதிர்பார்த்து நின்றாத. நீ உன்னைதான் நம்பி நிக்கணும். சண்டைக்கு அவர் வருவாரு, அவரை கூட்டிட்டு போயிடுப்பான். சண்டைக்கு நம்ம தான் போகணும். ஏன்னா நீங்க போய் இறங்கி மேடையில இருந்து அவனை அடிக்க போறிய அப்படின்னு. என் பழக்கம் அப்படித்தான். ஆள் வச்சு அடிக்கிறது கிடையாது, நம்மளே அடிச்சிருவோம். ஏய் வாடா, நீ அண்ணன் பேசுறதானே பாக்குற, பேசுறதானே பாக்குற. எனக்கு பேச 2 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் பேச்சு வருது. இப்படி பேசணும்னு எந்த ஆசிரியர் எனக்கு ஆசிரியரும் எனக்கு கத்து கொடுக்கல. ஆனா எப்படி சண்டை போடணும்னு 5 வயசுல சிலம்பு கம்பெடுத்து அனுப்பினான். அதுக்கப்புறம் 10, 11 நானே கராத்தே வகுப்புல போய் சேர்ந்துட்டேன். அப்ப இருந்து சண்டை எப்படி போடுறதுன்னு கத்திருக்கேன். பேசுறது எப்படி நேரம் கத்து கொடுக்கல. அதுவா நம்ம பேசுறோம். அப்ப பேசுறதா நீங்க கேக்குற, சண்டை எப்படி போடுறேன்னு பாக்கல இல்ல. அதான் அவனை அடிக்க ஒன்னா அவன் பிடிச்சுக்கிறான். விடுறா, ஒரு தடவை அடிச்சு காட்டுறனாலும் கேட்க மாட்டான். அனுமதிக்க கூடாது. இந்த மேடையில கல்லெடு தெரிஞ்சவன அப்படி ஓடி போயிடுறது, சிலம்புறது. போடா போடா, லட்சம் துப்பாக்கி ஊடகத்துக்கு போய் தலைவனை சந்திச்சுட்டு வந்த ஒருத்தனுக்கு இதெல்லாம் ஒரு பயம் அச்சுறுத்தி இதெல்லாம் ஒண்ணு. போடா, உலகத்துலதான் தயவு செய்து இன்னொரு வழக்கு போட்டு கொஞ்சம் உள்ள வைங்கள பாப்போம். இப்படி கெஞ்சின வேணா சொல்லு, ப்ளீஸ் அரெஸ்ட் மீ, யாரையாவது சொல்லு பாப்போம். அது செய்ய மாட்டேன். அன்னைக்கு நம்ம சின்ன மீன் குஞ்சா இருந்தா பிடிச்சு விளையாடி பார்த்தாப்ல. இன்னைக்கு எத்தனை வலை வீசினாலும் அறுக்கிற திமிங்கலம் ஆயிட்டம் பயந்துட்டாங்க.